கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட காணொலி மூலியமாக உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கிரேஸ் டிவிக்கு இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் போதகர் சந்திரமோகன் ஐயாவுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவிக்க இந்த வேளையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான என் அன்பு தெய்வம், நீர் நல்லவர். நீர் மோசேக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினீர். நீர் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன என் தெய்வம் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தைகள் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் உடைய நாம மகிமைக்கப்பா. தகப்பனே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்த என் தெய்வம், சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வந்த என் தெய்வம், உடைய வார்த்தையை அனுப்பி சுகத்தை தருகிற என் தெய்வம், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமானவர், உன் மண்டையில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத என் தெய்வம், உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம், அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட நீர் விடுவதே இல்லையப்பா. தேவனாகிய கர்த்தர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், எங்களை நேசிக்கிறீர். உடைய தயவுக்காக, உடைய கிருபைக்காக, உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுமாய் நசரேனா இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 12வது 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட சோதனையை தாங்கத்தக்கதான போக்கையும் உண்டாக்குவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஸோ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லா மனுஷருக்கும், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படலை, உலக மனிதர்கள் எல்லாருக்குமே, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் வருகிற பிரச்சனைகள் நமக்கும் வரும். ஆனால் நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீயும் நானும் ஏற்றுக்கொண்டிருந்தால் நமக்கு ஒரு வழி உண்டு. அதுதான் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய அன்பை நீங்கள் ருசித்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவன் அந்த வழியை போக்கை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இப்படி அநேக சோதனைகளில், பாடுகளில், உபத்திரவங்களில் ஆண்டவர் எப்படி அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம இந்த காலகட்டத்தில் நாம் எதற்கெல்லாம் நாம் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக எரிக் லிடில் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு மிஷினரியை குறித்து ஒரு 2 நிமிடங்கள் நாம் பார்த்துவிட்டு நம்முடைய செய்தியை நாம் கடந்து செல்வோம். ஒரு 1924 பாரிஸில் நடக்கிறதான ஒலிம்பிக் பந்தயத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது. அதாவது 3 விதமான ஓட்டப்பந்தயங்கள் இருக்கிறது. ஒலிம்பிக் போட்டி, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அப்போது அவருக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வந்து சீனாவில் இருந்து ஸ்காட்லாந்துக்கு அவங்க மிஷினரிகளாக சென்றவர்கள். இவர் சீனாவில் தான் என்ன பண்ணுறாரு, அவர் பிறந்திருக்கிறாரு. அங்கேருந்து அவங்க ஸ்காட்லாந்துக்கு மிஷினரியாக போகிறாங்க. அங்கே அவர் இருக்கும் பொழுது இந்த பாரிஸில் நடக்கிறதான இந்த ஒலிம்பிக் போட்டியிலே அவர் கலந்து கொள்ள வருகிறார். ஒரு ஓட்டப்பந்தய வீரர். இவரால் வந்து நல்லபடியாக ஓட முடியும் அப்படின்னா 100 மீட்டரில் இவர் வந்து ஓடக்கூடியவர். நல்லபடியாக ஓடி பல பதக்கங்களை வாங்கியிருக்கிறார். ஆனால் அவர் ஓடக்கூடிய அந்த நாள் எந்த நாள் வருது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒலிம்பிக் பந்தயம் வந்து சண்டே வருது. அப்போ அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த நாள் நான் தேவனை ஆராதிக்கிறதுக்காக என் வாழ்க்கையிலே நான் நியமித்திருக்கிறேன். இந்த நாள் ஆண்டவருக்கு தான், வேறு எதுக்குமே நான் இந்த நாளை என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் அந்த நாள் நடக்கிற அந்த 100 மீட்டர் போட்டியில் இவர் கலந்துக்கல.
அதனால் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அவருடைய நாட்டை சேர்ந்த மக்களும் இவர் வந்து ஒரு மத தீவிரவாதி, ஒரு கிறிஸ்துவ மதத்தின் மேலே ஒரு ரொம்ப பைத்தியமாக இருக்கிறாரு, ஒரு மத தீவிரவாதியாக இருக்கிறாரு, இவர் நாடு முக்கியமாக கிறிஸ்துவ முக்கியமானு பார்க்காம இப்படி இருக்காருன்னு அவர் பல விதமான ஏச்சு பேச்சுகள் அவருக்கு இருந்தாலும் அவர் அதை கண்டு கொள்ளாமல் 100 மீட்டர் ஓடக்கூடிய அந்த நாளில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்காமல் அங்கேயே இருக்கிற ஒரு சபையில் போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணார், பகிர்ந்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம். தன்னுடைய கெரியரில் ஒரு முக்கியமான நாளாக இருந்தாலும் அவர் அதை என்ன பண்ணார், ஆண்டவருக்காக அதை தூக்கி போட்டார். அப்போ அடுத்தது இவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. வேறொரு நாட்களிலே 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம். ஆனால் இவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டு தன்னை பழக்கப்படுத்தி கொண்ட சூழ்நிலையில் இவருக்கு 200 மீட்டர் என்பது அவரால் முடியாத ஒரு காரியம், 400 மீட்டர் என்பது அவரால் முடியாத ஒரு காரியம். இப்போது ஒரு 400 மீட்டர் ஓடக்கூடிய நாள் வருது, அதில் போய் அவர் கலந்துக்கிறாரு. அவர் ஓடுவதற்கு தயாராக இருக்கிற நிலையில் அவரோடு ஓடக்கூடிய ஒரு சக ரன்னர், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன துண்டு பேப்பரில் ஒரு வசனத்தை எழுதி கொண்டு வந்து அவர் கையில் திணிக்கிறாரு. எரிக் லிடில் அந்த கையில் இருக்கிற அந்த பேப்பரை திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கிறது, 1 சாமுவேல் 2:30, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் அப்படின்னு. அப்போ அந்த வசனத்தை அவர் வாசித்தது உடனே அவருக்குள்ள ஒரு உற்சாகம், அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாரு. ரொம்ப ஆர்வமாக ஓடி அந்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அவர் என்ன பண்ணுறாரு, தங்க பதக்கத்தை பெறுறாரு. அடுத்த நாள் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெண்கல பதக்கத்தை பெறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான தருணங்கள் நமக்கு வாழ்க்கையிலே உண்டு. எதற்கு நோ சொல்ல வேணும், எதற்கு எஸ் சொல்ல வேண்டுங்கிற ஒரு நிலை வரும். அப்போ ஆண்டவருடைய தயவை நம்ம நாடணும். ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா, நான் வேண்டாமா, இது என் வாழ்க்கைக்கு இது நீங்கள் அனுமதித்திருக்கிற காரியமா, படிப்பு தேவைகளாக இருக்கலாம், திருமண தேவைகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏதோ தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தில் பார்க்குறோம், அவர் நாம் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ண வல்லவர். எப்பொழுது நாம் அவரோடு கூட நடக்கும் பொழுது, அவருக்குள்ளாக நடக்கும்போது. இப்போ வேதத்தில் இப்படி ஒரு சில நபர்கள் தங்களுடைய இளம் வயதிலே ஆண்டவர்களுடைய காரியங்களுக்காக முதன்மை இடம் கொடுத்து அவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தினாங்க, பின் நாட்களிலே அவங்க வயது சென்ற பொழுது அவர்கள் எப்படி அந்த ஒரு தேசத்திற்காக, அந்த நாட்டிற்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று ஒரு சில பைபிள் கேரக்டர்ஸை குறித்து நாம் பார்த்துட்டு நம்ம இந்த செய்தியை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அப்போ முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தா, நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. வஸ்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம். இவங்க பெர்சிய ராஜ்யத்தினுடைய ஒரு மகாராணி, அகாசுரு ராஜானுடைய மனைவியாக இருக்கிறாங்க. ஸோ இவருக்கு 127 நாடுகளை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர்னு தான் சொல்லணும். அப்போ நல்லா கவனிச்சிங்க, அவர் ஆண்ட பகுதியில் இந்த நாட்களில் பார்த்தா அநேக எண்ணெய் கிணறுகள் இருக்கிறது. அவருக்கே தெரியாமல் அவர் அவ்வளோ எண்ணெய் கிணறுகளுக்கு அவர் சொந்தமாக இருந்திருக்கிறார் பாருங்கள். அந்த நாட்களில் வாழ்ந்த மிகப்பெரிய பேரரசர்களில் இவர் என்ன ஒரு பெரிய பேரரசர். அவர் ஒரு விருந்து வைக்கிறார். அவருடைய அந்த 127 நாடுகளை சேர்ந்த பிரதானிகள், மந்திரிகள், அரசவை தலைவர்கள், இவர்கள் எல்லாரையும் கௌரவப்படுத்தும் வகையில், சந்தோஷப்படுத்தும் வகையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த விருந்து பார்த்தா 180 நாள் நடக்குது. அந்த விருந்தில் தினந்தோறும் பலவிதமான அலங்கரிப்புகள், பலவிதமான உணவுகள், பலவிதமான காரியங்களை அவங்க சந்தோஷமாக அந்த ராஜ்யத்தினுடைய அந்த மக்களை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரிகளை அவர் சந்தோஷப்படுத்துகிறாரு. அப்போ அந்த பண்டிகையினுடைய முடிவில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாக இருக்கும்போது மகா ரூபவதியாக இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜக்கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று. நல்லா கவனிச்சிங்க, அங்கே குடிவெறியில், ரொம்ப போதையில், ரொம்ப அதிகமாக
ஒரு மது போதையில் இருக்கிற அந்த எல்லா பிரதானிகள், தலைவர்கள், தேசத்தினுடைய தலைவர்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியினுடைய சௌந்தரியத்தை, அழகை அவங்க பார்க்கணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த வஸ்தி என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றார். அப்பொழுது ராஜா கடுகோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டான். அப்போ அங்கே அந்த அந்த பெண் எடுக்கிறதான ஒரு பெரிய முடிவு என்னென்னா, அவ்வளோ குடிபோதையில் வெறித்திருக்கிற எல்லா அந்த ஜனங்களுக்கு, அந்த தளபதிகளுக்கு முன்னாடி நான் என்னுடைய அழகை நான் என்ன பண்ண மாட்டேன், காண்பிக்க மாட்டேன் என்று அவர் தனக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அப்போ இரண்டாவது மெசேஜை அனுப்பி விடுறாரு. நீ வரல அப்படின்னா நீ இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நீ ராணியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புகிறாரு. இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாரு, நீ உன்னுடைய எல்லா வசதிகளையும், நீ உன்னுடைய ஆடம்பரங்களையும் இழந்து, உன்னுடைய மகிமையை இழந்து, நீ ஒரு சாதாரண பெண்ணை போல் இருப்ப, இனி நீ ராணியாக இருக்க மாட்ட அப்படிங்கிறதான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செய்தி அனுப்புகிறாரு. அப்பயும் அந்த பெண்மணி, அந்த வசதி என்ன பண்ணலை, அதுக்கு ஒத்துக்கலை. ஸோ அவள் ஒத்துக்காததுனால அவளுடைய இடம் எஸ்தருக்கு கொடுக்கப்படுகிறது. எஸ்தரினாலே அந்நாட்களில், இன்றைய நாட்களில் ஒரு காலத்தில் காணப்பட்ட அந்த ஹிட்லரை போல அங்கே ஒரு ஆமானுங்கிற ஒட்டுமொத்த யூதர்களையும் அழிக்கக்கூடியதான திட்டத்தை தீட்டும் பொழுது ஆண்டவர் இந்த வஸ்திரி தன்னுடைய முடிவிலே உறுதியாக நோ சொல்ல வேண்டிய இடத்துல அவர் நோ சொன்னதுனால அந்த இடம் எஸ்தருக்கு கொண்டு போகப்படுகிறது. எஸ்தர் மகாராணி ஆன போது மொர்தெகாயின் மூலியமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய, அந்த ஹிட்லரை போல ஒரு ஆமானை அழித்து ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறத நாம் என்ன பண்ணுறோம், நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில இடங்கள் வரும், இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் என்ன பண்ணணும், இல்லைன்னு சொல்லிடணும். இல்லைன்னு சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடணும். அப்போ இங்கே இந்த மாம்ச இச்சை அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து இங்கே பார்த்தா லேசிவியஸ்னஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு 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 கெட்ட இச்சைகள் நம்ம வாழ்க்கையில் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கக்கூடிய ஒரு 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 சிற்றின்பம்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஆசைகள், ஆண்டவருக்கு தெரியாமல் பண்ணுகிற ஒரு காரியங்கள். அது 1 பேதுரு 2:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். இதெல்லாம் ஒரு இச்சை தானே. மற்றவர்களுக்கு முன்னாடி தன்னை பெருமையாக பேசணும், தன்னுடைய மனைவியை பற்றி அழகை பெருமையாக பேசணும், தன்னுடைய ஆடம்பர காரியங்களை பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருந்து தோன்றுகிறதான ஒரு இச்சை. அப்போது இந்த சிற்றின்பங்களுக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறதான அந்த ஒரு காரியங்களுக்கு விலகி இருக்க வேணும் அப்படின்னு தான் பைபிள் என்ன பண்ணுது, சொல்லுது. இதை ஒரு ரெப்ரோபேட்னு சொல்லலாம், கேடான சிந்தை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ரோமர் 1:28 அழகாக சொல்லப்படுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்? நீ செய்கிறத செஞ்சுட்டு போ, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், தடுக்க மாட்டேன். ஏசாவுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, ஆனால் யாக்கோபுக்கு அநேக தண்டனைகள் உண்டு. அதனால தான் சொல்கிறாரு, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவர்களை நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அதனால தான் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்றார். அப்போ நீ வாழ்க்கையில் பார்த்துக்கோ, நீ ஏசாவாக இருக்குன்னா உனக்கு எந்த சிச்சையும் கிடையாது, நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கோ, உன்னை அவர் என்னான்னு கண்டுக்க மாட்டார். ஆனால் நீ யாக்கோபாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அனுமதித்து இது சரியாக இருக்கும், இது தவறாக இருக்கும் அப்படிங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்து அநேக பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை என்ன பண்ணுவார், அவர் சரி செஞ்சுக்கிட்டே போவார். விதைப்பும் அறுப்புங்கிற தீர்மானத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை, நோ பார்ஷியாலிட்டி. ஆண்டவருடைய பார்வையில் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ விதைக்கிறது அப்படின்னா நாங்கள் கிராமத்துலேருந்து வந்ததுனால நாங்கள் பார்த்துருக்குறோம், நீங்களும் மேபி பார்த்துருக்கலாம். ஒரு சின்ன ஒரு வல்லம் ஒரு படி தான் அந்த விதையை கொண்டு போவாங்க. ஆனால் அது விதைச்சி முடிச்சுட்டு அறுவடை காலங்கள் பார்த்தா மூட்டை மூட்டையாக லாரியிலெல்லாம் வச்சு ஏற்றிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதை போலத்தான் நீ செய்கிற ஒவ்வொரு பாவம். உன் பிள்ளைய நீ திட்டுறியா, உன் அப்பாவை நீ திட்டுறியா, உன் அம்மாவை திட்டுறியா, உன் மனைவியை நீ அடிக்கிறியா, திட்டுறியா, தகாத வார்த்தைகளால் பேசுகிறியா, ஒன்றும் கிடையாது, உனக்கும் அதே வரும்.
அது நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அவைகளும் உனக்கு அந்த அளவின்படியே உனக்கும் அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ங்கிறது காணிக்கைக்காக, ஆண்டவருடைய அந்த பணத்துக்காகன்றதில்லை, அவருக்கு கொடுக்கறதில்லை. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ உனக்கும் அதே அளவின்படி அளக்கப்படும். நீ என்ன செய்கிறையோ அது உனக்கு 3, 4, 5 திரும்பி உனக்கு வரும். நீ உன் அப்பாவை திட்டுறியா, பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உன் புள்ள உன்னை திட்டும். உன் அம்மாவை திட்டுறியா, பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உன் மகன் உன்னை திட்டுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்குது, உண்மையாக நடந்த சம்பவம். ஊட்டி பகுதியில் ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்க படுத்த படிக்கையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன், செல்ல மகன், ரொம்ப ஆசையாக வளர்த்து கல்யாணம் பண்ணி மருமகள் இருக்கிற ஒரு பேர குழந்தை இருக்குது. இந்த அம்மா ரொம்ப முடியாத சூழ்நிலை, படுக்கையில் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் போகக்கூடிய சூழ்நிலை. அதை அந்த மருமகள் தான் க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு முறை க்ளீன் பண்ண வரும்போது அந்த மருமகள் எட்டி எட்டி உதைப்பாலாம். அந்த மாமியார் அப்படியே படுத்துன்னு அப்படியே புழுங்கி தனக்குள்ளே அழுவாங்களாம். என்ன ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை. கொஞ்ச நாள் கழித்து அந்த மாமியார் இறந்து போயிட்டாங்க. அப்போது அதே போல் இன்றைக்கு இளமையாக இருக்கிற அதே மருமகள் நாளைக்கு என்னன்னா முதுமையானா, அவளுக்கும் அவன் மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவளும் மாமியானா, அவளும் அதே போல் படுத்து படுக்கையானா, அவன் மருமகளும் வந்து உதைச்சான். ஸோ நீ என்ன அளக்கிறையோ அது உனக்கு அப்படியே 30, 100, 60 வரும். நல்லதுனாலும் சரி, கெட்டதுனாலும் சரி. ரொம்ப கவனமாயிரு. வாயின் வார்த்தையை குறித்து கவனமாயிரு. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாயிரு. பார்க்குற பார்வையில் கவனமாயிரு. எதுக்கு நோ சொல்லணும். உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அது பிடுங்கி போட்டுரு. நீ 2 கண் உள்ளவனா நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும், ஒரு கண் உள்ளவனா நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லது, பரலோகத்தில் பிரவேசிப்பது நல்லது. உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணு, தரித்து போடு. நீ 2 கால்கள் உள்ளவனா நீ நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும், ஒரு கால் உள்ளவனா நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது நல்லது. உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால், அதே தான் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சாத்தியமா? நம்மளால் அப்படி தரித்து போட முடியுமா? அதனுடைய உண்மையான பதம் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் என்றால், உன் கண்களினால் நீ ஒரு இச்சையான காரியங்களை பார்த்து நீ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உனக்கு தூண்டப்படுதுன்னா, அந்த இடத்துல நீ ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடனை போல நீ இரு. உன் கால்களினால் நீ ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உண்டாகுதுன்னா, அந்த இடத்துல நீ ஒரு கால் இல்லாத ஒரு நொண்டியை போல், ஒரு முடவனை போல இரு. உன் கைகளினால் ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உன்னை தூண்டப்படுதுன்னா, அந்த இடத்துல என்னவாயிரு, நீ ஒரு கை இல்லாத முடவனை போல இரு. அப்போ இந்த விதைப்பும் மறுப்பும் இந்த காரியத்தை குறித்து கவனமாயிரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். முதலாவது இந்த வஸ்தினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த வேதத்திலே நம்ம அந்த அம்மா சொன்னது அதுதான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியமும் அதுதான். இடுக்கமான வாசல், வழி விசாலமான வாசல். எந்த வாசலில் போகணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த வாசலை தேர்ந்தெடுக்க போகிற? சுய இச்சைகளுக்கு, சுய இன்பங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு உன்னை உட்படுத்துகிற வாசலுக்கு போகிறியா? இல்லை சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் நிறைந்த இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்க போகிறியா? முடிவு உங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போ வஸ்தியை பார்த்தோம். ராஜானுடைய கட்டளைக்கு பயப்படாமல் தன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் அத்தனை அந்த குடிக வெறியில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்க மாட்டேன், தன்னுடைய அழகை தன்னுடைய உடலை நான் அவங்களுக்கு காட்ட மாட்டேன்னு தனக்குள்ளே ஒரு தீர்மானம் செய்த அந்த வஸ்தியை போல் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அடுத்ததாக இங்கே தானியேலை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த தானியேலுங்கிறவர் வந்து எருசலேமிலிருந்து நேபுகாத் நேச்சாரால் என்ற மிகப்பெரிய பாபிலோனுடைய அரசனால் 1500 கிலோமீட்டர் தொலைவிலே நாடு கடத்தப்பட்ட ஒரு வாலிபன். 12லேருந்து ஒரு 15க்குள்ளே இருக்கும். நல்ல ஒரு அருமையான, ரொம்ப ஒரு சௌந்தரியமிக்க ஒரு நல்ல ஒரு வாலிபன். நல்லா கவனிச்சிங்க. அப்போது இவன் இங்கே பாபிலோனில் இருக்கிறான். அவன் மறைவான பாவங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது கேட்க யாருமே கிடையாது. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். வசனம் சொல்லுது, தானியேல் 1:8-16 வரை, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டுகொண்டான்.
நான் என் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம்தான் செய்வேன், என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணான், தெளிவாக இருந்தான். ஏன்னா அந்த நேபுகாத் நேச்சாருக்கு நல்லா தெரியும், இந்த யூதர்கள் விசேஷித்த ஒரு 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 கிருபை பெற்றவங்களாக இருக்காங்க, ஒரு தாளந்து உள்ளவங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு சரியான நம்ம உணவு கொடுத்து நல்ல போஷாக்க அவங்களை நம்முடைய சபையில் பயன்படுத்தலாம், அரசவையில் பயன்படுத்தலாங்கிறதுல அவர் முடிவாக இருந்தார். அவன் யாரோட ஒரு பெண்ணோடு இருந்தாலும் அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அவன் குடித்திருந்தாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா அவனோட தேசத்தை விட்டு அவன் என்ன 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் ஜீவனுள்ள தேவன் மீது என்னவாக இருந்தான், நம்பிக்கையாக இருந்தான். தன்னுடைய இளம் வயதில் அவன் நோ சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு நோ சொன்னான். அந்த இளம் வயதில் அவன் எடுத்த தீர்மானம் அவனுடைய முதிர் வயதில் அவனுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அவனை தூக்கி அந்த சிங்கங்களுடைய கெவியில் போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவன் இல்லை, நான் அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன், அந்த ராஜாவை நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறதான அவருடைய தீர்மானத்தில் என்னவாக இருந்தார், உறுதியாக இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு நம்ம நோ சொல்லணுமோ அதை என்ன பண்ணணும், நோ சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்கே பவுல் கூட ரோமர் 13:14 சொல்கிறார், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் ஜீசஸ் கிறிஸ்து. அவ்வளோதான், இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ளே வரணும், நாம் அவராகவே மாறினோம். இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவார், இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க மாட்டார், தீமையை சகிக்க சொல்லுவார், எல்லோரும் நேசிக்க சொல்லுவார். அப்போ நல்லா கவனிச்சிங்க. அப்போது வேதமும் சொல்லுகிறது அதுதான். வேதம் என்ன சொல்லுகிறது, உங்களுடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துங்க, உங்கள் சரீரத்தை ஒழுங்குபடுத்துங்க, உங்கள் இருதயங்களை ஒழுங்குபடுத்துங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க 2 நபர்களை குறித்து பார்த்தோம். வஸ்தி தன்னுடைய ராஜ மேன்மை எழுந்து போனாலும் நான் வந்து நிற்க மாட்டேன்னு தன்னுடைய முடிவில் உறுதியாக நின்றார். அடுத்ததாக நம்ம தானியேலை பார்த்தோம். தன்னுடைய இள வயதில் எடுத்த முடிவு அவனுடைய முதிர் வயதில் அவன் என்ன பண்ணான், ராஜானுடைய கோபத்துக்கு அந்த மக்களுடைய கோபத்துக்கு ஆளானாலும் அதில் அவன் உறுதியாக நின்றான், தேவனால் காப்பாற்றப்பட்டான், அந்த ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய தலைவனாக மாறினான். அடுத்ததாக நம்ம இந்த 3வது ஒரு நபரை குறித்து தன்னுடைய இளமை காலத்திலே ஆண்டவருக்காக செய்யக்கூடாத காரியங்களை, அதாவது நான் இதை செய்ய மாட்டேன்றதில் உறுதியாக நின்று அது ஆண்டவரால் பின்பு பயன்படுத்தப்பட்ட ஜனங்களை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா நல்லா தெரியும். அழகும் சௌந்தரியம் உள்ள இந்த ஒரு வாலிபன் அவன் என்ன பண்ணுறான், அவன் மீது போத்திபானுடைய மனைவி ஒரு ஆசை கொண்டு அவனோடு அவன் இருக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிற, என்னோடு நீ சயனி அப்படின்னு அவன் கூப்பிட்டுட்டு இழுக்கும் பொழுது கூட அவன் ஆதியாகமம் 39 அழகாக ஒரு வசனத்தை சொல்லுவார். நல்லா பாருங்கள், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமே பாவம் செய்வது எப்படி? தன்னுடைய உடன் பிறந்தவர்களால் கைவிடப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டு இவனை சாகடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் இஸ்மவேலர் இடத்துல நம்ம விற்று போடுவோம், அதனால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குன்னு அவங்க போத்திபார்க்கிட்ட விற்று போகிறாங்க. இவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் கஷ்டம் தான். ஏன்னா ஆண்டவரும் ஆரம்பத்தில் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்தவர் அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இவனுக்கு முன்பாக தாழ வணங்கும் என்பது தரிசனம். எல்லா கதிர்களும் இவனுடைய கதிர்களுக்கு முன்பாக தாழ வணங்குன்றது தரிசனம். அதனால் தரிசனம் நிறைவேறுவதற்கான எந்த சூழ்நிலைகளும் எதுவுமே கிடையாது, எல்லாம் இவனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்படுகிற ஒரு நபர், அங்கே போத்திபார் வீட்டிலே மேன்மையாக வைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய மனைவினால் வருகிற உபத்திரவங்களால் சிறைச்சாலையிலே போடப்படுகிற ஒரு நபர். அப்போ அந்த பாவம் அவன் செய்யலைனாலும் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் சொல்லுகிற அனைவருமே தேவனை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு, ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறதான எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் நல்லா கவனிச்சிங்க, அவன் தன்னுடைய சொந்த வீடை விட்டுட்டு அவன் தூரமாக இருந்தாலும் அங்கே இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்களை அவன் என்ன பண்ணுறான், மகிமைப்படுத்தலாம். நல்லா கவனிச்சிங்க, திருமண வாழ்க்கை ஆண்டவர் அவர் நியமித்திருக்கிற ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே 2 தீமோத்தேயு 2:21 சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு அது ஒரு இளமையான அந்த தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறாரு. அப்போ நல்லா கவனிச்சிங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளால் இந்த பிரச்சனைகளை கடந்து போகணும், தேவைங்கிற ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகும், வறுமைங்கிற பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இப்படி நமக்கு ப்ராமிஸ் பண்ணல. நீ இன்றைக்கி நீ என்னை ஏற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு காலையில் உனக்கு வேலை இல்லையா, உனக்கு வேலை கிடச்சிரும். எனக்கு இன்றைக்கி நீ ஏற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு உனக்கு வீடு இல்லையா, உனக்கு வீடு கிடச்சிருன்னு அவர் சொல்ல. இல்லை, உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு போராட்டம் வரும், உனக்கு உபத்திரம் வரும், உனக்கு நிந்தை வரும், உனக்கு கேவலம் வரும், உனக்கு தரித்திரம் வரும், உனக்கு வறுமை வரும். ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு வழி சொல்ல, அதோடு கூட நீ அதை பயணிக்க, அதுலேருந்து எப்படி வெளி வருவது என்பதுக்கான ஒரு ஒரு வழியாக அவர் இருப்பார். நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ணுவார் அவர். இப்போ நம்ம இதோட 3 நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம மோசேயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இளம் வயதில் எபிரேயர் 11:24 இப்படியாய் சொல்லுது, நல்லா கவனிச்சிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது வெறுத்து அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. நல்லா கவனிச்சிங்க. அப்போ ஆண்டவருக்காக அவன் அந்த இளமை வயதிலே ஒரு முடிவு எடுக்கிறான். எகிப்தை விட்டு அவன் ஓடி போகிறான். ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்னு சொல்லப்படுறான். அவன் பார்வோனுடைய குமாரத்தை பாசிபிளே அடுத்த பார்வோன் அவன் தான். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை அவன் எல்லாத்தையும் வெறுத்து அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்காக ஓடி போகிறான். ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவனை கொண்டு தான் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை என்ன பண்ணுறாரு, அங்கே கட்டளையிடுறாரு. ஏன்னா இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கிறது தவறா? அப்படி கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறது சரிதான். ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த எல்லைகளுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கிறது சரியானதாக தான் இருக்கும். ஏன்னா லூக்கா 2:10 சொல்லப்பட்டிருக்கு, அந்த முதலாவது நாள் கிறிஸ்மஸில் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ ஆண்டவரும் அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே செய்தார். இன்னும் அவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள். அப்போ இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தோர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் நமக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது, கடன் வராது, நெருக்கடி வராது, அப்படிலாம் எல்லாம் வரும். எல்லாம் வந்தாலும் அதன் மத்தியிலே அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய கிரியை வெளிப்படும். அதிலிருந்து நாம் எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு வழியை அவர் என்ன பண்ணுவார், உண்டாக்குவார். அவரோடு நீ என்னை பயணிக்க தயார்னா பாடுகள் உன்னை சூழ்ந்து தான் நிற்கும். நீ ஒரு லீலி புஷ்பத்தை போல் இருப்பேன். நல்லா கவனிச்சிங்க. லீலி புஷ்பம் என்பது என்னென்னா, சுத்திரம் முட்களால் நிறையப்பட்ட ஒரு பூ. அந்த பூவை சுற்றிலும் முள் இருக்கும். அது எப்போ வாசம் வீசும் அப்படின்னா, அந்த முள் எப்போ கிழிக்கப்படுதோ அப்போ தான் வாசம் வீசும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதற்கு நாம் அந்த லீலி புஷ்பத்தை போல இருக்கணும். நம்ம முதலாவது வஸ்தியை பார்த்தோம், அடுத்து தானியேலை பார்த்தோம், அடுத்து யோசேப்பை பார்த்தோம், அடுத்து மோசேயை பார்த்தோம். இவங்களாம் தன்னுடைய இளமையினுடைய நாட்களில் எப்படி தேவனுக்காக உண்மையாக இருந்தார்கள், வைராகியமாக இருந்தார்கள், நோன்னு சொல்ல வேண்டிய இடங்களில் எப்படி இல்லைன்னு சொன்னாங்க, எதிர்த்து எப்படி தைரியமாக நின்றாங்க, ஆண்டவருக்காக எப்படி பயன்படுத்தப்பட்டாங்க பின்னாட்கள்ன்றது தான் பார்த்துட்ருக்குறோம். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் குறித்து பார்ப்போம். எபிரேயர் 4:15 இப்படியே சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் என்ன பண்ணப்பட்டார், சோதிக்கப்பட்டார். நமக்கு எப்படி பாவங்கள் நம்ம நெருக்கி இருக்கிறதோ, நம்ம எப்படி சூழ்ந்திருக்கிறதோ, அப்போ அந்த பாவங்களை அவர் என்ன பண்ணார், அவர் மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டார், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு மேற்கொண்டார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எப்படி, மத்தேயு 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்படுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு அந்த டெஸ்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு அவர் பழைய ஏற்பாட்டில் 91வது சங்கீதம் 11-12 கோடிட்டு காட்டுறார். நீ தேவனுடைய குமாரனேயானால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கும் உம்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கு. அப்போ அவர் அந்த சங்கீதம் 91 அங்கே கட்டளையிடுறாரு. இதே தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, அவருக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க.
அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிப்பார். நம்ம என்னவென்று நாம் தெரிந்து கொள்வதற்காக, அவருக்காக நிற்பதற்காக அவர் நம்மளை தயார்படுத்துகிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட எதுக்கு நம்ம நோ சொல்லணும். ஆண்டவரே, நான் எதுக்கு நான் ஆண்டவரே இதை நான் செய்ய மாட்டேன். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு பெற நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன குட்டி கதை தான். அமெரிக்க தேசத்தில் ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக வாழுகிறார்கள். அந்த கணவன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது அவனோட மேனேஜர் கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் வரதில்லை, கம்பெனிக்கு வரதில்லை, அதனால் அதுக்கு என்னென்னு ப்ராப்பர் ரீசன் கேட்குறாரு. ஓனர் கேட்குறாருன்னு இவர் சொல்கிறாரு, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் அது ஆண்டவருக்குன்னு அந்த நாளை நான் ஒப்படைச்சிட்டேன், நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை தேடி அந்த நாளுக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் அப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களால் வர முடியாதுன்னா நீங்கள் வேலையை விட்டு போயிடுங்க, நாங்கள் வேறு ஆளை வச்சு செஞ்சுக்கிறோன்றாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு பிறகு வீட்டில் சோபாவில் ஒரு மூலையில் உட்காந்து ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்ருக்கிறாரு. அவங்க மனைவி வர்றாங்க. ஏங்க முகம் வாடலாக இருக்குன்னு. இல்லைம்மா, நான் கம்பெனிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க. என்ன நீங்கள் செஞ்சீங்க, ஏதாவது தப்பு செஞ்சீங்களா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வேலை, இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கணும். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை, தைரியமாக இருங்க, ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார், ஒரு போக்கை உண்டாக்குவார். பிரச்சனை எல்லாருக்குமே தான் வருது. அப்போ இவர் வாழணுமே. அப்போ வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்தில் காய்கறிகள்லாம் வச்சு எல்லாம் ஏதோ விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ அந்த நாட்களில் இங்கே கோட்டுங்கள்லாம் பார்த்தா நீட்டமாக ஒரு ஊசி இருக்கும். அந்த ஊசி தான் அந்த கிழிஞ்ச இடத்துங்களில் சொருகி வைப்பாங்க. அப்போல்லாம் அந்த வளைஞ்ச பின்னெல்லாம் கிடையாது. அப்போது அவர் ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது அவர் ஏதோ அந்த நெஞ்சு பகுதியில் ஏதோ புருபுர்னு ஓடுற மாதிரி இருந்ததுன்னு ஏதோ இப்படி தேய்ச்சார். அந்த ஊசி போய் நல்லா நெஞ்சில் ஏறிடுச்சு. எடுத்து பார்த்தா ரத்தம் வருது. இப்போ அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, இந்த ஊசி நீட்டமாக இருக்கிறதுனால தானே இது இப்படி குத்துது, இதே வளைஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வருது. போகிறாரு, ஒரு பெரிய மல்டி மில்லியனர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்கிறாரு. அன்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சேஃப்டி பின்னாக தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி சேஃப்டி பின் இல்லாத ஊரே கிடையாது. எங்கள் ஊரில் இருக்குது, உங்கள் ஊரில் இருக்குது, கிராமங்கள் தோறும் இருக்குது. அப்போ ஆண்டவரால் செய்யக்கூடாதான காரியம் என்று எதுவுமே இல்லை. நீ ஆண்டவருக்குள் இருந்தால் அவர் உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் போக்கை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனையாக இருக்குது, இதுலேருந்து எங்களால் மேல முடியல. குடும்பமாக காலையில் அரை மணி நேரம் உட்காருங்க, சாயந்தரம் அரை மணி நேரம் உட்காருங்க, ஒரு 10 பாட்டு பாடுங்க, ஒரு சங்கீதத்தை வாசிங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. என் தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு வல்லவர். அவரை தேடுங்க. நீங்கள் அவருக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஒட்டுமொத்த பரலோகம் உங்களுக்காக எடுத்து வைக்கும். வெறும் பேச்சுக்கு இல்லை, அனுபவத்தின் ரீதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்கள், ருசித்து பாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ருசித்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன், என் தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை காப்பாற்ற, நம்ம தப்ப வைக்க அவர் வல்லவர். எப்பொழுது நாம் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, நாம் எதுக்கு இல்லைன்னு சொல்லணுமோ அந்த காரியங்களுக்கு நான் இல்லைன்னு இதை நான் பேச மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இப்படி நான் நடக்க மாட்டேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு நாம் நிற்கும் பொழுது அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இந்த வார்த்தையின்படி தைரியமாக இருங்க. வியாதியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்கள் வியாதியை சுகப்படுத்த வல்லவர், உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவர், உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர். உங்களுக்கு வேலை இல்லையா, கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு வேலையை அவர் வாங்கி தருவார். அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். சோர்ந்து போகாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் வேதத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் அது நிறைவேறி மட்டும் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிற வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. பேதைகளை ஞானியாக்குகிற வார்த்தை, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணுகிற வார்த்தை.
வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பேசப்பட்ட இந்த சத்தியங்கள், வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கிரேஸ் டிவி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்த இந்த ஊழியரையும் இந்த டிவி ப்ரோக்ராமையும் மீடியாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.